பகவத்கீதை பிரியர்களுக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இன்றைக்கி நம்ம மரணமில்லா பெருவாழ்வு யார் அடைகிறாங்க அதை பார்க்க போகிறோம். பகவத்கீதையில் 14வது ஸ்லோகத்தில் அத்தியாயத்தில் 19வது 20வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஜீவன் எப்பொழுது குணங்களுக்கு வேறான கர்த்தாவை காண்பதில்லையோ, குணங்களுக்கு மேலாக பரம்பொருளை காண்கிறானோ அப்பொழுது அவன் பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான். பிரம்மஸ்வரூபம் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணோம், இந்த குணங்களுக்கு வேறு கர்த்தா யாருமே இல்லை, எல்லாம் பகவான் தான் அப்படி நம்ம எப்போ உணர்கிறோமோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, பிரம்மத்தை அடைகிறோம், பிரம்மஸ்வரூபத்தை நம்ம போகிறோம். அதுக்கெல்லாம் உடனே கிடச்சிடுமோன்னா அதுதான் முயற்சி. நம்ம 18 அத்தியாயத்தில் நம்ம பகவத்கீதை படிக்கணும் வந்தோம்னா நம்மளுக்கு சுய அனுபவ ஞானத்தில் கொடுப்பார். இது உன்னால் ஒன்றுமே முடியாது, எல்லாம் நான் தான், என்னால் தான் இயங்குது அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்கே இன்னும் 7வது அத்தியாயத்தில் ஒரு சிலர் வரும், எல்லாமே பகவானுடைய ஸ்வரூபம் தான் சொல்லிவிட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நிறைய அதை கடைப்பிடிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறார், அடுத்த ஸ்லோகத்தில், உடம்பை உண்டாக்கும் குணங்களையும் கடந்து பிறப்பு இறப்பு மூப்பு துன்பத்தின்று விடுபட்ட ஜீவன் மரணமில்லா பெருவாழ்வு பெறுகிறான். இந்த 3 குணங்களை உண்டாகக்கூடியது உடம்பு. இந்த உடம்பில் பிரகிருதியிலேருந்து உண்டாகக்கூடிய சத்தும் ரஜோத்தம், அது இந்த 14வது அத்தியாயத்தில் அது வேறு பார்ப்போம். அந்த 3 குணங்களால் உண்டாகக்கூடிய வரக்கூடியது என்ன வரும்னா, இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு இதெல்லாம் வரும். அதனால் மூப்பு இதெல்லாம் வரக்கூடியது. இதிலிருந்து விடுபட்டவன் மரணமில்லா பெருவாழ்வு பெறுகிறான். அதுக்கு உதாரணத்தை தான் எடுத்துக்கணும்னா நம்ம மகாபாரதத்தை எடுத்துக்கலாம். அதில் தர்மரும் யமனும், நம்ம தர்மர் அந்த கடைப்பிடிக்கிறார் சனாதனத்தை. அதனால தான் அவருக்கு மரணமில்லா அந்த உடம்போடு போகிறார் சொர்க்கலோகத்துக்கு. அது மாதிரி இன்னும் சிலர்லாம் போயிருக்கிறாங்க. யாருன்னா சரி அது ஞாபகம் இல்லை, அப்படி சொல்கிறேன். இப்போ தர்மர் வரைக்கும் எடுத்துக்கோ. தர்மர் என்ன பண்ணுறாரு, யம தர்மருடைய மகன். 3 தடவை அவர் சோதிக்கிறார். தன்னுடைய மகனாக இருந்தாலும் அங்கே சனாதன தர்மத்துக்கு தான் யாராக இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, தர்மத்தில் கரெக்டாக இருப்பாங்க. அப்போ யம தர்மன் என்ன பண்ணுறார், 3 இடத்துல சோதிக்கிறார் தர்மரை. ஒன்று நச்சு பொறிகள், காட்டில் இருக்கும்பொழுது தண்ணி தாங்கிறதுக்கு தண்ணி சுருக்கமாக வந்துடும் விஷயத்துக்கு, தண்ணி எடுத்த வேணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல எல்லாம் கும்பலாக நின்றுக்குன்னு அப்போ சகாதேவன் மட்டும் என்ன பண்ண அனுப்புகிறான், நீ போய் தண்ணி பிடிச்சி வைப்பா எங்களோ பார்த்து பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்கே போனால் ஒரு பொய்கை, ஒரு குளம் மாதிரின்னு வச்சுங்களேன், அந்த ஜொனைன்னு சொல்லலாம் ஏதோ ஒன்று. அதில் போய் சகாதேவன் தண்ணி எடுக்க போகிறான். அசிரிய குரல் கேட்குது, இந்த தண்ணியை எடுக்காத தொடாத, இது எனக்குரியது, இது எடுக்கணும்னா அப்படின்னு அவன் மிரட்டுது. அவன் மாரி நீ யார் என்ன மிரட்டுது, அரசனாச்சே. அதனால் இவன் என்ன பண்ண இப்போ தண்ணியில் கை வைக்கிறான், செத்துறான் மயக்கம் போட்டு குடித்த உடனே. அடுத்தது சகாதேவன் அடுத்து நகலன்னு போகிறானோ அவனும் அதேமாதிரி குடிச்சிட்டு கீழே வந்துடுறான். அதேமாதிரி கேட்குது அசிரி. இது ஏன்னா இதெல்லாம் சொல்லியிருந்தால் நிறைய டைம் ஆகும் இல்லையா, அதுக்காக நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். அர்ஜுனனும் போய் அதேமாதிரி எடுத்து போடுறான், அசிரி குரல் கேட்குது, அதை சட்டம் பண்ணலை, மறுபடியும் தண்ணி எடுத்து குடிக்கிறான், இவனு செத்துடுறான், மயக்கம் மட்டும் செத்துறான். அடுத்தது பீமை, அவனு சொல்லணுமா, அவன் நீ யார் என்ன கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த அசிரி குரல்கிட்ட மிரட்டிட்டு இவனை மட்டும் குடிப்பான், இவனை மயக்கம் மட்டும் செத்துவான். போன 4 தம்பி வரலையே அப்படின்னு தர்மர் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, இவர் வரார். இவர் தண்ணியில் கை வைக்கும்போது, ஏ தர்மா, நான் கேட்குற இது என்னுடைய பொய்க்கை, இதில் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னீங்கன்னா இதில் கை எல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த அசிரிய குரல் சொல்லுது. உடனே தர்மர் கேளு அப்படின்ட்டான். அவர் சில கேள்வியெல்லாம் கேட்குறாரு. அந்த கேள்விக்கெல்லாம் தர்மர் பதில் சொல்கிறார். சரி நீ கரெக்டாக சொல்லிட்ட, அதனால் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், இந்த 4 பேரில் யாராவது ஒருத்தரை உயிர்ப்பிச்சு எடுத்துக்கோ, மீதி 3 பேர் கொடுக்க முடியாது, யாருன்னா ஒருத்தர் தான் உனக்கு அந்த அனுமதின்னு சொல்கிறாள். சரி முதல்ல ஒருத்தர் எடுப்போம் அப்படின்னு தர்மர் என்ன பண்ணுறாரு, சரி கேளுங்க அப்படின்னா. இதில் யார் எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தான் அவர் என்ன பண்ணுறாரு, பார்த்தார். மற்றவங்களாம் நம்மளாம் என்ன பண்ணணும், நம்மளுக்கு பீமா இருந்தால் நல்லாயிருக்கும், அர்ஜுனன் இருந்தால் நல்லா இருக்கும், அவர் அப்படின்னு நினைக்கல. நான் எங்கள் அம்மாவுக்கு மூத்த பிள்ளை, இன்னும் மாத்திரை பிள்ளை தான் நகுலோட சகாதேவனும், அதால் சகாதேவன் தான் எனக்கு தேவை அப்படின்ட்டாப்புல. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் அம்மா குந்தியினுடைய பிள்ளைகளை நான் மூத்தவன் நான் இருக்கிறேன், என்னுடைய சித்தியினுடைய பிள்ளைகளை அவங்க 2 பேரில் அவன் சின்னவன் இருந்தானாக்கா நல்லாயிருக்கும், அதனால தான் அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை அந்த இது கடமைகள் செய்கிறதுக்கு திதி வெத்தலாம் கொடுக்கறதுக்கு தேவையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் தேவைன்னு சொன்னோடனே அப்போ தான் அந்த சிறியல் டக்குன்னு மறைஞ்சி, தர்மா
நான் யமதர்மன், உன்னை சோதிக்கிறதுக்கு தான் இப்படி சொன்னேன். நீ வந்து தர்மத்தோடு நடந்துக்கிட்ட, அதாவது நீ 4 பேர் இட்டுன்னு போயின்னு சொல்லிட்டார். ஒரு டெஸ்ட்டில் ஜெயிச்சாரா, 2வது ஒரு இடம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, கடைசியில் மரண காலத்தில் வந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லா நாட்டெலாம் வேணான்னு ஒப்படைச்சிட்டு ஜெயிச்சு ஆண்டுட்டு பிள்ளை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க போகிறாங்க சொர்க்கத்துக்கு போகலான்ட்டு. அப்போ இவங்க என்ன பண்ண, உடம்போடு போனோம்னாக்கா போகும்போது ஒரு கண்டிஷன் போட்டுறாங்க அங்கே மேலெடுத்து உத்தரவு, யாருமே போய் திரும்பி பார்க்கக்கூடாது, பின்னாடி பார்க்க, முன்னாடி பார்வையிலே போயிட்டு பின்னாடி எக்காரணம் போய் திரும்பி பார்க்கக்கூடாதான். அப்படி சொல்லும்போது இவங்க போகும்போது திரௌபதியை வந்து அப்போ சொல்லிட்டார் தர்மர், யாருமே திரும்பி பார்க்காத எக்காரணத்தை பண்ணிட்டு. திரௌபதி அம்மாவில் என்னால் நடக்க முடியலையே அர்ஜுனா அப்படின்ட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க. அந்த அந்த இடத்துல அவங்க மயக்கம் போட்டு விழுகிறதுக்கு. அப்போ என்ன பண்ணாங்க, இன்னும் யாரும் திரும்பி பார்க்காதீங்கன்ட்டார் தர்மர், யாருமே பார்க்கல. அடுத்தது சகாதேவன் என்னால் முடியலன்ட்டான். அப்புறம் நகுலன் அதேமாதிரி அவனால் முடியலை, அந்த பயணத்தை தொடர முடியல. அடுத்தது அர்ஜுனனும் முடியலை. அப்புறமேலே அப்பயும் கேட்குறான் யார், பீமை. அப்போது அதுக்கு சொல்கிறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம். திரௌபதிக்கு வந்து 5 பேர்கிட்டையும் நியாயமாக நடந்துக்கலையாம். அர்ஜுனன் மேலே ஒரு பற்று கொஞ்சம் கூடுதலாகிடுச்சான். சகாதேவனுக்கு சாஸ்திரத்தில் நம்ம தான் பெரிய ஆளுன்ற ஒன்று அகங்காரம் இருந்துச்சு. நகுலன் தான் தான் அழகானவன்ற ஒரு எண்ணம். அதே மாதிரி அர்ஜுனுக்கு நான் தன்னை விட யாரும் வில்லில் யாரும் சிறந்தவன் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணம். அதால் அர்ஜுனனும் கீழே வந்துடுறான். அப்பயும் அவன் சொல்கிறார், அந்த தர்மர் பீமனுக்கு சொல்லிட்டார். பீமன் விழும்போது அந்த வீட்டுக்கு பூமி இருக்குதான் கீழே. அவனை அண்ணா என்னாலே வர முடியல அப்படின்றான். நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா, நீ உன்னுடைய உடல் பலத்தில் நீ மனசு தைரியம் வச்சுருந்த, பற்று வச்சுருந்த. அதுதான் வள்ளுவர் சொன்ன பற்றற்ற நிலையில் இருக்கணும். அந்த பற்று உடல் பற்று வச்சதுனால அவனாலையும் தொடர முடியல. அப்புறம் யமதர்மர் போனவுடனே புஷ்ப விமானம் மேலோகத்தில் வருது. வந்த உடனே போய் ஏறி உட்கார போகிறாரு. உட்காரும்போது இவங்க கூட ஒரு நாய் தொடர்ந்து வந்து நீஞ்சான். அந்த நாயும் அந்த புஷ்ப விமானத்தில் போய் ஏறி உட்கார போயிருக்குது. உடனே தேவர்கள் என்ன பண்ணிட்டா, வந்த விமானத்தை ஓட்டி வந்தவங்க, ஜீவராசிக்கெல்லாம் மிருகங்களுக்கு கிடையாது, மனிதர் மட்டும்தான் அதில் ஏறி போகணும் அப்படின்ட்டு சொல்கிறார். அந்த நாய்க்கே இறக்கி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ தர்மர் என்ன பண்ணிக்கிறாரு, என் கூட பிறந்தவங்களே இவ்வளோ தூரம் என்னால் தொடர முடியலன்னு பயணத்தை, ஆனால் அந்த நாய் அங்கேருந்து வந்துச்சு, அப்போ அந்த நாய்க்கு இல்லாத சொர்க்கம் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டு அவர் இறங்கிறார் அங்கே. உடனே காட்சி மாறுது. யமதர்மர் தோன்றி, உன்னை சோதிக்கிறதுக்கு நாங்கள் செஞ்சோம். அந்த நாயாக வந்தது யாருன்னா யமதர்மன், காலபுருஷன் தான். காலபுருஷன் தான் பைரவருக்கு வாகனம் நாய். அப்போ அந்த நாயே யமதர்மர் தோன்றி ஆசீர்வாதம் பண்ணிட்டு தர்மரை வந்து அந்த உடம்போட அதான் மரணமில்லா பெருவாழ்வுக்கு போகிறதுக்கு காரணம் அந்த உடம்போடு தான். ராமலிங்கம் என்ன சொன்ன ஞாபகம் வரலன்னு சொன்னேன்ல, இப்போ ராமலிங்கடிகள் சுவாமி அவர் மரணமில்லா பெருவாய் போனவர். அவரும் என்ன பண்ண, அந்த உடம்போடு உள்ளே போய் தான் ஜோதி ஆகிட்டார். அந்த உடம்பு எங்கேயும் நம்ம பார்க்க முடியல. அது மாதிரி தர்மரும் போனவர் தான், மரணமில்லா பெருவாய் பெற்றவர் ராமலிங்க சுவாமி, தர்மர். இன்னும் இருப்பாங்க, நிறைய இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம். இப்போது 2 டெஸ்ட் முடிஞ்சிச்சிங்களா, 3வது டெஸ்ட்டு எங்கன்னா சொர்க்கலோகத்துக்கு போகிறப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நரகத்தை காமிச்சிட்டு போவாங்களாம். நரகத்தை பார்த்துட்டு சொர்க்கத்துக்கு போவாங்களாம். அப்படி போகும்போது துரியோதனன் குரல்லாம் வந்து துரியோதனை கேட்கல. இங்கே வந்து துரியோதனை முதல்ல அவங்க போயிட்டாங்க, சொர்க்கத்தில் போயிட்டுருக்குறாங்க அவங்க. இங்கே போகிற வழியில் நரகத்தில் பீமன் குரல் கேட்குது, அர்ஜுனன், திரௌபதி, இவங்க எல்லாம் பஞ்சபாண்டவருக்கு ஒரு 4 பேருடைய குரலும் கேட்குது. அப்போ கேட்குறோம் போகிறவங்க கிட்ட, என்ன இங்கே கிளம்பிமார் குரலாம் கேட்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்க, இவங்க நல்லது தானே செஞ்சானுங்க, அப்படி இருக்கும்போது இவன் ஏன் நரகத்துக்கு வந்தாங்க அப்படின்ட்டு தர்மர் கேட்குறாரு. அவங்க அப்போனா துரியோதனெலாம் எங்கே இருக்கிறாங்க, அவங்களாம் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இவ்வளோ தூரம் செஞ்சவங்களாம் இவங்க நரகத்தில் இருக்கிறாங்க. துரியோதனன் கூட்டம் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறாராம். எனக்கு அப்பேற்பட்ட சொர்க்கம் தேவையில்லை, நான் நரகத்திலே இருந்துடுறேன் அப்படின்ட்டு அவர் நரகத்தில் இருக்கிறாராம். அப்புறம் தான் என்ன பண்ணிட்டாரு, அப்புறம் அந்த காட்சி மாறுது. உடனே அந்த யமதர்மர் தோன்றி, இது நரகம் இல்லை, இது பொய் நரகம். பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எப்பயுமே கிருஷ்ண பரமாத்மா பரம்பொருள் எதுவுமே பகவத்கீதை தர்மம் எங்கேயுமே கொஞ்சம் கூட பெசகாது. அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த தர்மம் மூலிமா தர்மருக்கு ஏன் அந்த பொய் நரகத்தை காமிச்சாங்கன்னா, யுத்தத்தில் குருஷேத்திரத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி, ஆனால் கிருஷ்ண பரமாத்மா சொல்லி அவர் பேச்சு கேட்டோம்னா யாரும் வீணா, அவர் என்ன சொன்னாலும் செய்யணும். தர்மர் என்ன பண்ணார், பொய் சொன்னார், ஒரு பொய். அப்பயும் பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னால் பொய் மாதிரி அப்படி அவர் மாடலில் சொன்னார். அதுக்காக அந்த பொய் மாதிரி சொன்னதுனால இங்கே ஒரு பொய் நரகம் காமிச்சார். இப்போ அந்த உடம்போடு போயிட்டார். இப்போ சனாதன தர்மன்றது எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த மரணமில்லா பெருவாழ்க்கை. இங்கே எப்படி சொல்லி பாருங்கள், சனாதன தர்மமும்
இந்த யமதர்மன் தன்னுடைய மகனாக இருந்தால் கூட கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கல, எல்லாத்தையும் டெஸ்ட் வைக்கிறாங்க. எல்லா இடங்களும் டெஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து மோட்சத்துக்கு போக முடியும். கடைசி வரைக்கும் டெஸ்ட் இருக்கும், ரொம்ப ரொம்ப பார்க்கணும். ஏன் நிறைய குசேலர் வரலாறு எடுத்துங்க, குசேலரும் கிருஷ்ணரும் நண்பர்கள் தான். சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டாரு, கிருஷ்ணனுடைய பங்கு 2 பேரும் ஃப்ரெண்டில் விட்டு கொடுக்குறாங்க, விட்டு கொடுத்தாரு. ஆனால் நானும் ஒரு மனுஷன் தான், எனக்கு தேவைன்னு நினைக்கலையே நீ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த காட்சி கொடுக்குது. அதனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார். இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் சனாதன தர்மங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது பார்ப்போம். 14வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகம் என்ன சொல்லுது? உடம்பை உண்டாக்கும் இம்முக்குணங்களின் சத்தும் ரஜசமும் இந்த 3 குணம் கடந்தோம்னா நம்மளுக்கு பிறப்பு இறப்பு மூப்பு இந்த துன்பத்தில் விடுபட்டு மரணமில்லா பெருவாழ். நம்மளுக்கு மரணமே கிடையாது. முக்தின்றது வேறு, மரணமில்லா பெருவாழ்ன்றது வேறு. இந்த உடலோடு போகிறது மரணமில்லா பெருவாழ். முக்தின்றது இந்த உடலை திறந்துட்டு பாவ புண்ணியம் சமமாகிக்கிட்டு பகவானோட போய் ஐக்கியமாகிறது வந்து முக்தி. பகவான் வேறு நம்ம வேறு இல்லை, அதுதான் முக்தி. ஓம் சக்தி ஓம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.